வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நெக்ஸ்ட் விலாக் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக ஆடி மாதம் அம்மா வீட்டுக்கு பொட்டி பொடிக்க எடுத்துகிட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ ஆடி நோம்புனாவே எங்கள் ஊர் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் தான் சுடுவாங்க. ஸோ தேங்காய் சுடுறதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பாருங்கள், வீடியோவில் வரும் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், பார்த்தவே தெரியும். ஸோ வேறு ஒன்று, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பெரியவர் ரொம்ப ரெடி பண்ணிட்டுருக்காரு, பாருங்கள், பார்த்தாவே தெரியும். அவர் அங்கே இங்கே சண்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது அதுக்குள்ளே போடுற இன்க்ரீடியன்ஸு அவள் இது அம்மா இடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வெல்லம், எள்ளு வறுத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் கடலை, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த தேங்காய்க்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போதான் பண்ண போகிறோம். இதுக்கு இத்தனை பேர்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தீவிரமா. இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் தேங்காய்க்குள்ளே போட்டு சூடு பண்ணிருக்காங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊரில் வந்து இதே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிட்டு அதை இதுவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது ஃபங்க்ஷன் தான். ஆடினாவே ஸ்பெஷல் வந்துட்டு மெயினாக எங்கள் ஊர் சைடில் எல்லாமே மோஸ்ட்டாக இதுதான் பண்ணுவாங்க. இங்கே தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டு, சேலம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஆக்சுவலாக. அதோடைய ப்ரொப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆனால் அது நார்மலாக ஒரு ப்ரொப்ரேஷன் இல்லாமல் அதை வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு அதை கிராண்டாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்த. ஆக்சுவலாக பூஜை தாங்க பண்ணுவாங்க. இது மாதிரி ரெடி பண்ணிட்டு மஞ்சள் போட்டு குங்குமம் வச்சு இது செஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு தேங்காவும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா அதை நல்லா டைட் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு குச்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை நெருப்பில் வாட்டும் போது ஃபயர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி குச்சி சொல்லிட்டு அண்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ரெடி பண்ணிட்டாங்க. இது எல்லா குச்சியிலும் செய்ய முடியுமானா செய்யக்கூடாது, அழிஞ்சு குச்சியில தான் செய்யணும் இது. நான் அப்படியே ஜாலியாக பவித்ரா வீட்டை சுற்றி பார்த்துட்டு எல்லாமே ரியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படா சுட்டு தருவீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபயர் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்துட்டு பவி தான் அந்த ஃபயரிங் ஆப்ஷனை கையில் எடுத்திருக்கேன். ஒரு வழியாக பற்ற வச்சாச்சு. முதல் தேங்காயை பவித்ரா வந்து பற்ற வைக்கணும்னு நான் எடுத்து போயிட்டேன். என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக நாங்கள் சின்ன வயசுல இதை செஞ்சு சாப்பிட்ருக்கோம். சூப்பராக இருக்கும். நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணி காமிக்கணும். அப்போதான் அந்த ஃபயர் வந்து எல்லா இடத்துக்கும் பட்டு அது வெந்துடும். ஸோ இந்த இதில் நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு தேங்காய் வாங்கி சுட ஆரம்பித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தேங்காயை சுட ஆரம்பிச்சேன். யாருக்கு வந்து நல்லா இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சின்ன வயசுலலாம் நானு என் தம்பி எங்க பாப்பால எடுத்துட்டு சண்டை போட்டு இருப்போம். யார் தேங்காய் ஃபர்ஸ்ட் சூடு. அப்புறம் நாங்க தட்டி கீழெல்லாம் விழ வைப்போம் அந்த தேங்காயை, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா தேங்காயும் நாங்கள் சுட்டு முடிச்சிட்டாச்சு. அதை ஓவன் பண்ணுற சீன் தான் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து அந்த அவல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாகிட்டு ஃபுல் டேஸ்டோட இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி சடங்குலாம் இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டாக இருக்குங்க. பார்க்கவே பாருங்க, டெலிஷியஸாக இருக்கு. அது தேங்காய் வெந்து அதோட ஸ்மெல் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. பாய்.